அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான தாக்குதல்களும் பற்றி எரியும் தென்கொரியாவினுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல்களும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் அமெரிக்க விமானப்படையும் கடற்படையினரும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பரபரப்பும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்த ஈரான் பாரசீக வளைகுடா மற்றும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய முற்றுகையை அறிவித்துள்ள ஈரான் துரத்தி அடிக்கப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் ஈரானிய கடற்படையின் இறுதி எச்சரிக்கைகளும் போர் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பஹ்ரைனிய இராணுவமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உச்ச தாக்குதல்களும் ஜோசப் பவுன் மற்றும் நவாப் சலாமுக்கு எதிரான கோஷங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இது ஈரான் அப்டேட்டின் 129வது காணொலியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இடையிலான முறுகல் நிலையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களுக்கான இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. இந்த நிகழ்வுகளிலே அதிகளவான ஹிஸ்புல்லா போராளிகள் களமிறங்கியிருந்தார்கள். மேலும் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் நோக்கத்தோடு துப்பாக்கிகளை வானுக்கு உயர்த்தி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே லெபனானிய அரசு ராணுவம் களமிறக்கப்பட்டது. மரியாதை நிமித்தம் வானை நோக்கி துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொண்டிருந்த 2 நபர்களை கைது செய்துள்ளார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய 2 ஆதரவாளர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பெய்ரூட்டின் தஹியே பிரதேசத்திலே பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. லெபனானிய அரசு ராணுவத்தை தவிர வேறு யாரும் துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடாது, இதற்கான அனுமதிகளை நாங்கள் வழங்கப் போவதில்லை, மரணச் சடங்குகளில் துப்பாக்கிச் சூட்டு நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்றும் தலைவர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுனுக்கு எதிராகவும் பிரதமர் நவாப் சலாமுக்கு எதிராகவும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பிரதமர் நவாப் சலாம் ஒரு ஜியோனிஸ்ட் என கோஷங்களை எழுப்பி போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் லெபனானிய அரசாங்கம் லெபனானிய அரசு இராணுவத்தினை பயன்படுத்தி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தில் தற்போது தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஆயுதங்களை கைப்பற்றும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றும் நோக்கத்தோடு இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது லெபனானிய அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 12 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று காலையிலிருந்து மாலை வரையில் 8 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக தெற்கு லெபனானின் பயாதா பிரதேச எல்லை பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து ரத்வான் படைப்பிரிவினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லாவின் தியாக படைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. புல்டோசர் வண்டிகளை இயக்கக்கூடிய 4 பேர் குறித்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல் தொடர்பான இழப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. அதே நேரம் 5 ஹெலிகாப்டர்கள் மூலமாக பல சிப்பாய்கள் அள்ளிச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல் காந்தாரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு இந்த தாக்குதலிலே குறைந்தது 8 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நேற்று மாலை பயாதா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை ஏற்றிச் சென்ற நேமர் போர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரக் வண்டி ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அவசர காலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை ஏற்றிச் சென்ற ட்ரக் வண்டியானது இலக்கு வைக்கப்பட்டதனால் அதிகளவான சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலையிலிருந்து பயாதா நகரிலும் அல் காந்தாரா பிரதேசத்திலும் குனித்ரா பிரதேசத்திலும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதல்களிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 1 ஜீப் வண்டியும் 3 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பின்வாங்கச் செய்யும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 40 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் லிட்டானி நதி கருகாமில் இருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை தரைமட்டமாக்கக்கூடிய காப்பெட் குண்டு தாக்குதல்களையே மேற்கொண்டுள்ளது.
அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறி இருந்தது. மேலும் இன்றைய தினம் அரபு நாடுகளோடு எண்ணெய் ஏற்றுமதி அமைப்பிலிருந்தும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக வெளியேறியுள்ளது. ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகம் ஏனைய அரபு அடிமைகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை முழுமையாக துண்டிக்கும் நோக்கத்தோடு இந்த முடிவுகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றது. மேலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் நோக்கங்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தபடியாக பஹ்ரைனும் சில காய் நகர்த்தல்களையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைவாக தற்போது பஹ்ரைன் போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாளைய தினத்திலிருந்து பஹ்ரைனி இராணுவம் இந்த போர் பயிற்சிகளை ஆரம்பிக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரிலே ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக களமிறங்கும் போது பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு களமிறங்கும் நோக்கத்தோடு இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பஹ்ரைனை கைப்பற்றுவதற்கான பல வேலை திட்டங்களை ஈரானிய தலைமைகள் மேற்கொண்டு வருவதனால் இந்த அச்சுறுத்தல்களில் இருந்து பஹ்ரைனை பாதுகாப்பதற்காகவும் இந்த போர் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் ஈரானிய இராணுவத்தினர் பஹ்ரைனின் நிலத்தை சுத்தப்படுத்தாமல் விட மாட்டார்கள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். மேலும் அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தபடியாக ஈரான் பஹ்ரைனையே முழுமையாக கவனிக்கும். மேலும் பஹ்ரைனுக்குள்ளே பல காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. இதனாலேயே தற்போது ஈரானுக்கு எதிராக களமிறங்குவதற்கு பஹ்ரைனும் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே போரை அறிவித்துள்ளார். முன்னைய காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக மீட்டெடுப்பதற்காகவும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு அமெரிக்க இராணுவமும் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க கடற்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அறிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பாதுகாப்பாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பாதையின் வழியாகவே பயணிக்க வேண்டும். ஈரானோடு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தாத எந்த ஒரு கப்பலும் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே போன்று எந்த ஒரு ஆயுதப்படையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்காது. குறிப்பாக அமெரிக்க போர்க்கப்பல்களோ அமெரிக்க இராணுவமோ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவே முடியாது. முன்னைய போர்க்களத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்கள் செய்ததை தற்போது செய்ய முடியாது. அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ கப்பலை கூட நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதி இன்னும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் தைரியமாக கடக்க வேண்டும். கண்ணிவெடிகள் இல்லாத பாதையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த பாதையின் வழியாக நீங்கள் பாதுகாப்பாக வாருங்கள். உங்களுக்காக அமெரிக்க போர்க்கப்பல்கள் தயாராக இருக்கின்றன. உங்களை பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் உடனுக்குடன் நாங்கள் ஒவ்வொரு கப்பல்களோடும் தகவல்களை பரிமாற்றிக் கொள்வோம். இதனால் அனைவரும் எங்களோடு தொடர்பில் இருங்கள். கண்ணிவெடிகள் இல்லாத பிரதேசத்தினூடாக நாங்கள் உங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்கின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவத்தின் கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்தார். IRGC ராணுவத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெறிமுறைகளை மீறி எந்த ஒரு கப்பலாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்தால் அந்த கப்பலை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். அனைத்து கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் காப்பீடு நிறுவனங்களும் IRGC ராணுவம் கூறுவதையே கேட்க வேண்டும். எங்களுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிய வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய கப்பல்கள் பற்றி எரியும். மேலும் உங்களுடைய கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலேயே மூழ்கடிக்க என ஈரானிய IRGC ராணுவத்தின் கடற்படை தளபதி அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். ஈரானிய கடற்படையினுடைய அறிவிப்புகளை தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்தன. ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் அமெரிக்க சிப்பாய்களும் கடற்படையினரும் மெதுவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கு முயற்சி செய்தார்கள். இதன்போது ஈரானிய IRGC ராணுவம் வரைபடம் ஒன்றை வெளியிட்டு அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது ஈரானிய IRGC ராணுவம் குறித்த வரைபடத்தை வெளியிட்டிருந்தது. இந்த வரைபடத்திலே மஞ்சள் நிற கோடுகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருப்பது
பெற்றிருப்பதாக அறிவித்தது. அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டு பிரதேசத்திற்கும் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டு பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பகுதியானது முழுமையாக ஈரானிய கடற்படையினால் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. நாங்கள் தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய முற்றுகையை விரிவாக்கி ஒரு புதிய முற்றுகையை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இதற்கமைவாகவே குறித்த வரைபடத்தை வெளியிட்டுள்ளோம். இந்த வரைபடத்திற்கமைவாக நாங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள் எந்த ஒரு கப்பலும் இருக்க முடியாது. மேலும் குறித்த பகுதிகளுக்குள்ளே அமெரிக்காவினுடைய எந்த ஒரு கப்பலும் நுழையவும் முடியாது. மேலும் இந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு துறைமுகமும் இயங்கக்கூடாது. இதற்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களும் ஈரானிய கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். எந்த ஒரு கப்பலானது ஈரானிய கடற்படையின் கட்டளைகளுக்கு கட்டுப்படவில்லையோ அந்த கப்பலை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம். மேலும் எங்களுடைய இந்த புதிய முற்றுகையை மீறுவதற்கு யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என ஈரானிய IRGC ராணுவம் அறிவித்தது. ஈரானினுடைய இந்த புதிய முற்றுகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களும் இந்த புதிய முற்றுகையில் இணைக்கப்பட்டிருப்பதே. அதாவது ஈரானிய கடற்படையினர் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களையும் முற்றுகையிட்டுள்ளார்கள். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராசல் கைமா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நங்கூரமிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என ஈரான் கட்டளையிட்டிருந்தது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்களான கோர்ஃபகான் மற்றும் ஃபுஜேரா துறைமுகங்களும் ஈரானிய ராணுவத்தினால் முற்றுகையிடப்பட்டுள்ளன. குறித்த துறைமுகங்களை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகம் எண்ணெய் ஏற்றுமதியை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தது. ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக வெளியேறி ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு சம்பந்தப்படாத இந்த 2 துறைமுகங்களையும் பயன்படுத்தி எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்ள முடியும், எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியும் என திட்டமிட்டிருந்தது. முன்னைய காணொலிகளில் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது ஈரான் அதிரடியாக புதிய கடற்படை முற்றுகையை அறிவித்திருப்பதனால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய குறித்த துறைமுகங்களும் இந்த முற்றுகைக்குள் உள்ளடங்கப்பட்டுள்ளன. இதனால் இதற்கு பிறகு கோர்ஃபகான் துறைமுகத்திலோ ஃபுஜேரா துறைமுகத்திலோ ஏதாவது ஒரு கப்பல் நிலைநிறுத்தப்படுமாக இருந்தால் அந்த கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் குறித்த துறைமுகத்திலிருந்து எண்ணெய் கப்பல்கள் வெளியேறவும் முடியாது. அதே போன்று அமெரிக்க கடற்படையினால் அமெரிக்க இராணுவத்தினால் குறித்த துறைமுகங்களை நோக்கி நகரவும் முடியாது. இந்த பகுதிகள் அனைத்தும் தற்போது ஈரானிய கடற்படையின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதனை போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களையும் முற்றுகையிட்டு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய முற்றுகையையும் விரிவுபடுத்தியுள்ளார்கள். இவ்வாறு ஈரான் புதிய கடற்படை முற்றுகையை அறிமுகம் செய்ததற்கு பின்பு வரைபடங்களை வெளியிட்டதற்கு பின்பு அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீண்டும் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தன. ஈரான் விதித்திருக்கக்கூடிய தடைகளை மீறி ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கு முயற்சி செய்தன. இதற்கமைவாக ஈரானினுடைய இந்த தடைகளை மீறி USS கென்பரா என்கின்ற போர்க்கப்பலே முன்னேறியது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய கடற்படையினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த போர்க்கப்பலுக்கு எச்சரிக்கை வழங்கும் நோக்கத்தோடு 2 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானிய கடற்படையினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலோடு குறித்த போர்க்கப்பலானது முழுமையாக பின்வாங்கியுள்ளது. மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருந்த ஏனைய அமெரிக்க போர்க்கப்பல்களும் தற்போது பின்வாங்கியுள்ளன. மேலும் ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க இராணுவத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளை வழங்கினார்கள். இது எங்களுடைய எச்சரிக்கை தாக்குதல்கள் மாத்திரம்தான். நீங்கள் மீண்டும் எங்களுடைய எல்லைக்குள்ளே வருவதற்கு முயற்சி செய்தால், நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தால் உங்களுடைய போர்க்கப்பல்களுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய கடற்படையினர் எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து இன்று மாலை குறித்த போர்க்கப்பல்கள் பல கிலோமீட்டர்களுக்கு பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் அதிவேக படகுகள் தற்போது குறித்த பிரதேசங்களுக்குள்ளே முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. உச்செச்சரிக்கையில் ஈரானிய கடற்படையினர் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எட்னோக் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று ஈரானிய இராணுவத்தின் கட்டளையை மீறி செயற்பட ஆரம்பித்தது. இதன்போது ஈரானிய கடற்படையினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் குறித்த எண்ணெய் கப்பல் சேதமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தென்கொரியாவுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலும் ஈரானிய கடற்படையின் கட்டளையை மீறியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த கப்பலானது எண்ணெய் கப்பலானது தீப்பற்றி எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நுழைவதற்கு ஆரம்பித்தன. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய கடற்படையினர் வழங்கிய இறுதி எச்சரிக்கைகளை தொடர்ந்து குறித்த கப்பல்கள் சவுதி அரேபியாவுடைய சரக்கு கப்பல்கள் பின்னோக்கி தெரித்து ஓடிவிட்டன.
இதைத் தொடர்ந்து டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்திற்கு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. நாங்கள் தற்போது வளைகுடா பிரதேசத்தில் எங்களுடைய தாக்குதல் விதிகளை மாற்றிவிட்டோம். ஈரானுடைய எந்த ஒரு அச்சுறுத்தல்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் உத்தரவிட்டுள்ளோம். இதற்கமைவாக ஈரானிய அச்சுறுத்தல்களை தாக்குவதற்கு நாங்கள் அமெரிக்க கடற்படையினருக்கு முழுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளோம் என டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்தது. இந்த தகவல்களை அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய மூத்த இராணுவ தளபதி இவ்வாறு தெரிவித்தார். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. நாங்கள் முழுநீள போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் பயப்பட போவதில்லை. இதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே நாங்கள் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக எச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். அடுத்த தடவை எங்களுடைய தாக்குதல்கள் இவ்வாறு அமைந்திருக்காது. நாங்கள் வரைந்திருக்கக்கூடிய கோடுகளுக்குள் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு கப்பல் நுழைந்தாலும் நாங்கள் அவற்றை மூழ்கடிப்போம். எங்களுடைய இந்த கட்டளைகளையும் எச்சரிக்கைகளையும் நீங்கள் குறைவாக மதிப்பிட்டு விட வேண்டாம். நாங்கள் முழுநீள போருக்கு தயாராக இருக்கின்றோம். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சாகசங்களை களமிறக்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். நாங்கள் அமெரிக்க போர்க்கப்பல்களை மாத்திரம் இலக்கு வைக்கப் போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் பல சாகசங்களையும் எதிர்பார்ப்பீர்கள் என ஈரானிய ராணுவத்தின் மூத்த தளபதி தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை தஸ்னீம் ஊடகம் வெளியிட்டுள்ளது. அத்தோடு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதன் ஆரம்ப கட்டமாக 4 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துறைமுகங்களை தற்போது ஈரானிய கடற்படையினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். எனவே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்து போரினுடைய அடுத்த கட்டத்தையும் ஆரம்பித்து விட்டது. மேலும் இன்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக பல சாகசங்கள் களமிறக்கப்படலாம். மேலும் அவசரமாக வெளியாகக்கூடிய தகவல்களை டெலிகிராம் சேனலிலே நான் பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.